Hi everyone, welcome back to Design with Ramuk. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரைட்டிங் அண்ட் ஃபார்மேட்டிங் த இன்ஃபர்மேஷன்ஸ். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஃபோக்கஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரியல் டைம்லையும் இன்ஃபர்மேஷன் இஸ் டேட்டா, எவ்ரிதிங் டேட்டா அனலிட்டிக்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம என்ன சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎக்ஸ் டிசைன் ஃபார் வெப்சைட் டிசைனிங். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு யூஎக்ஸ் டிசைன் கற்றுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம் காலையில் 10 மணிக்கு. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து டெலகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஜாயின் பண்ணிங்க. டிசைன் வித் ரமுக் சேனல் நேம். அண்ட் ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டாபிக் வந்து வீடியோவை 2 டாப்பிக்காக பிரிச்சுப்பாங்க. இன்ஃபர்மேஷன், ரைட்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபார்மேட்டிங் இன்ஃபர்மேஷன். ரைட்டிங் இன்ஃபர்மேஷனை பற்றி ஆல்ரெடி கிட்டத்தட்ட பேசிக்ஸ் ஓரளவுக்கு சொல்லியிருப்போம். என்னென்னு கேட்டிங்கன்னா 50% ஆஃப் டெக்ஸ்ட் மட்டும் கொடுங்க. எதில் இருந்துன்னா பிரிண்டிங். நீங்கள் இப்போ ஒரு டைப் பண்ணி ஒரு பிரிண்ட் எடுக்கிறீங்க, நியூஸ் பேப்பரில் கூட படிக்கிறீங்க, அதிலிருந்து பாதி கண்டெக்ட் மட்டும் எடுத்து நம்ம வைக்கணும். பாதி மீன்ஸ் அப்படியே கட் பண்ணி இல்லை, அதில் இருக்கிற டேட்டாவை கம்ப்ரெஸ் பண்ணி ஓரளவுக்கு ஷார்ட்டாக ப்ரீஃபாக கொடுக்க பாருங்கள். அது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூசர்ஸ் வந்து 20% தான் நம்ம வெப்சைட்டில் இருக்கிற டேட்டாவை படிக்க போகிறாங்க, படிக்கிறத விட ஸ்கேன் பண்ண போகிறாங்க. ஸோ 20% இன்ஃபர்மேஷன்லேயே முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி ஹீட் மேப்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை ஐ ட்ராக்கிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ண மாதிரி எஃப் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு இருக்கிற பேராகிராஃபும் அது கீழே இருக்கிற டேட்டா யூஸ் சப்ஹெட்டிங்ஸ் இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரெக்டாக. ஸோ அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு அழகாக என்ன நீடடான இன்ஃபர்மேஷனோ அதை கொடுங்க. டைரெக்டாக ஒரே லைனில் நீங்கள் அவங்க சர்ச் பண்ணது வந்தாலும் பரவாயில்ல கொடுங்க. சப்போஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்னும் டீப் டவுனாக டிக் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ இதுதான் மெயின் திங். அதுக்கு அடுத்தது அண்ட் இன்னொரு மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட்னு வந்துட்டா நம்ம மார்க்கெட்டிங் டீம் சொல்கிற மாதிரி எக்கச்சக்கமான கண்டென்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபில்லர்ஸ்னால் தேவையில்லாத இடத்துல நிறைய ஜங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஸோ ஜங்க் டெக்ஸ்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ஃபில்லர்ஸ் அண்ட் எஸ்இஓக்கு யூஸ் பண்ண டெக்ஸ்ட் இது எல்லாமே முன்னாடி காட்ட தேவையில்லை. டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை ஹோம் பேஜ்லேயோ உங்கள் வெப்சைட்டில் அது இருக்க தேவையில்லைங்க. ஒரு யூசர் வந்து பார்க்குறாங்கன்னா அந்த தேவையான டீட்டெயில்ஸ் தேவையில்லாத டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பழகிங்க. அதுக்கு அடுத்த விஷயம், இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேர்ட்ஸை ரொம்ப சிம்பிளாக வைங்கன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, அதை கண்டிப்பாக இங்கேயும் நான் ரீமென்ஷன் பண்ணி புஷ் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினைப்போம் நம்மளோட வெப்சைட் யூசர்ஸ் எல்லாம் பயங்கர எஜுகேட்டர்ஸ், அதாவது இதுனா ஆல்ரெடி நான் சில டேட்டாஸ் எல்லாம் சொன்னேன்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். 43% பீப்புள்ஸ் தான் லிட்ரஸி அதிகமாக இருக்குது, ரீடிங் லிட்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க யூஎஸில். இந்தியாவில் அது எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. பட் உங்கள் வெப்சைட் கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் இருக்க போகுது அப்படின்னா, தமிழில் இருந்தாலும் சரி இங்கிலீஷில் இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரைட்டிங்கில் இவ்வளோ தான். ரைட்டிங் தான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, எப்படியெல்லாம் வைக்கிறது ஓரளவுக்கு பார்த்துட்டோம். என்னென்னு கேட்டிங்கன்னா 20% ஆஃப் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் படிப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டாவை சீக்கிரமாக கொடுக்க பாருங்கள். அண்ட் நிறையா எப்படி சொல்கிறது, ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நிறையா தேவையில்லாத ஜங்க்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதை எல்லாத்தையும் பார்த்து சர்ச் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து ரைட்டிங். நவ் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்ன, இருக்கிற டேட்டாவை இந்த சின்ன ரைட்டிங் டேட்டா எழுதுனீங்களா அதை எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக காட்டலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஹெட்டிங், சப்ஹெட்டிங், பேராகிராஃப்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் தான் மெயின் திங். ஸோ ஹெட்டிங், சப்ஹெட்டிங், பேராகிராஃப்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஹெட்டிங்கும் சப்ஹெட்டிங்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மரைஸோட டாபிக். இப்போது ரிவ்யூ பார்க்க வந்திருக்கேன். எப்படி எடுத்துப்போம், சாம்சங் S20 FE 5G ரிவ்யூ பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா சாம்சங் S20 FE 5G ரிவ்யூன்னு இருந்தால் போதும். அது கீழே சப்ஹெட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இதுதான் மெயின் திங். ஸோ அந்த ஹெட்டிங்குள்ளே நான் என்ன தொலைவு வரணும் அது இருக்கான்னு பார்த்துங்க. அப்போ தான் வந்து ஓகே நான் கரெக்டான பிளேஸில் இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணுறது எதுவாக இருக்கும்னா ஹெட்டிங்கும் சப்ஹெட்டிங்காக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணி அதையே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஹெட்டிங்க்கும் சப்ஹெட்டிங்க்கும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஒன்று இருக்குங்க. இந்த இடத்துல யூஸ் பண்ணுற நேம்ஸ் இருக்குல்ல, ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு வேர்ட் சர்ச் பண்ணுவீங்க கூகுளோட பெரிய அட்வான்டேஜாக அதுதான். நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அந்த ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கரெக்டாக உங்கள் கையில் கிடைக்கும். நீங்கள் மைண்டில் ஒன்று நினச்சிருப்பீங்க, சர்ச் பாரில் ஒன்று போட்டிருப்பீங்க, பட் நீங்கள் நினச்ச ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு அவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி யூசர்ஸ் என்ன தொலைவுவாங்க, என்ன சர்ச் பண்ணுவாங்க, என்ன டாபிக்ஸ் எல்லாம் வச்சு சர்ச் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனல்லே எடுத்துப்போம். ஆஸ் யூஷுவல் யூஎக்ஸ் டிசைன் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு நிறைய பேர் தொலைவாங்க. அதுக்கப்புறம் சேலரி, யூஎக்ஸ் டிசைன் சேலரி இந்த மாதிரிலாம் தொலைவாங்க. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் பயங்கரமாக பாப்பாகும். ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங்கை அங்கே யூஸ் பண்ணுங்க. யூசர் என்ன சர்ச் பண்ணுவாங்களோ அதை அங்கே வைக்கணும் அப்படிங்கிறத மெயின் பாயிண்ட். ஓகே, ஹெட்டிங்லேயும் சப் ஹெட்டிங்லேயும் யூசர்ஸ் என்ன சர்ச் பண்ணுவாங்களோ, சர்ச் இன்ஜினில் ஒரு வேர்டை போட்டு சர்ச் பண்ணாங்க
அதை ஹெட்டிங்லேயும் சப் ஹெட்டிங்கில் வச்சிங்கன்னா பெட்டர். ஸோ அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு எஸ்இஓ இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகும். பட் ஃபார்மேட்டிங்க்கு அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 லெவலுக்கு மேலே போகாதீங்க. ஹெட்டிங், சப்ஹெட்டிங், அது கீழே இன்னொரு சப்ஹெட்டிங்கோட சப்ஹெட்டிங். இதுக்கு மேலே போச்சுன்னா அந்த டாபிக்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இன்னொரு பேஜில் க்ரியேட் பண்ணி தனியாக லிங்காக கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லெவலுக்கு மேலே அவங்க கீழே போயிட்டே இருக்க போகிறது கிடையாது. ஸோ 3 லெவலுக்கு மேலே போனாலும் விஷுவலாகவும் அது கொஞ்சம் பெட்டராக இருக்காது. ஸோ 3 லெவல்ஸ்க்கு மேலே போகாதீங்க, ஹெட்டிங், சப்ஹெட்டிங்ஸ் இந்த மாதிரி லெவல்ஸ். அதுக்கு அடுத்தது தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மரைஸ் வந்து இது வந்து நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் வந்து எங்காச்சும் புக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு டாபிக் இருக்குதுன்னு வச்சுப்போமே, சிம்பிளாக இந்த மூவி ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 2 லைனில் அந்த ஸ்டோரியை கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மூவி வேறு லெவலில் இருந்தாலும் 2 லைன், அதிகபட்சம் 1.5 லைன் 2 லைனில் முடிச்சிருவாங்க. ஸோ அதை படிக்கும் போதே நமக்கு அதை பார்க்கலாமா வேண்டாமா, அந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. சம்மரைஸ்னு ஒரு 3 to 4 லைன்ஸ் இருக்குங்க. அதில் தான் அந்த கீழே இருக்க மொத்த ஸ்டோரியை அந்த 2 லைனில் சொல்லியிருப்பாங்க. அந்த 2-3 லைன் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த ஸ்டோரி எக்ஸ்பேண்ட் பண்ணி படிப்பாங்க. இல்லைன்னா அதை விட்டு தான் அடுத்த பேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் மெயின் திங். ஓகேவா? நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களும் அப்படி தான். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் மட்டும் பார்ப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டீப் டவுன் பண்ணி பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நம்மளும் அதே ஃபார்மெட்டாக காப்பி அடிச்சு இங்கே யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளது படிக்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க. மெயினாக வெப்சைட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா என்டர்டைன்மெண்ட் இல்லை, இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாபிக்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஓரளவுக்கு அந்த பேராகிராஃப் இருக்குன்னு சொன்னோம்ல, ஹெட்டிங், சப் ஹெட்டிங் இருக்குது, அது கீழே ஒரு 2 to 3 லைன்ஸில் ஒரு பேராகிராஃப் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்குள்ளே சம்மரைஸோட டீட்டெயில்ஸ் நம்ம என்ன இந்த பேஜில் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை ஆல்ரெடி கொடுத்துருங்க. அந்த இடத்துல கொடுத்துருங்க. அது ஈவன் 1 லைனாக இருக்கலாம், இல்லை 2 லைனாக இருக்கலாம். அவங்க சர்ச் பண்ண ரிசல்ட்ஸே அங்கே இருந்தாலும் ஓகே, அதை கொடுத்துருங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிப்பாங்க, இல்லைன்னா வெளியே போயிடுவாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக்ஸு, நியூஸ் லெட்டர்ஸ், இ-காமர்ஸ், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, காமனாக இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுற வெப்சைட்ஸ், இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வெப்சைட்ஸ், எங்கே இருந்தாலும் இந்த டிஸ்கிரிப்ஷன்னா எதை சொல்கிறேன்னா, அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இருக்குல்ல, அந்த சம்மரைஸ் பண்ண பேராகிராஃப், அது வந்து எங்கே இருந்தாலும் சூப்பராக ஃப்ளா இல்லாமல் ஒர்க் ஆகும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் எல்லா இடத்துலையும். அண்ட் வந்து இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்சிஓக்கு அந்த மெயின் கீவேர்ட்ஸே எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். ஏன்னா எஸ்சிஓ எப்படி ஒர்க் ஆகுனா, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அந்த வேர்ட்ஸ்லாம் யார் கூகுள் சர்ச்சில் போடுறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வேண்டியது அந்த வேலை. இந்த மெட்டா டேட்டா அது இதுன்னெலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். பட் நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போகாமல் நமக்கு மெயின் கான்செப்ட் என்னென்னா, அதுக்கும் இதேவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஆல்ரெடி நம்ம சம்மரைஸ் பண்ண ஓவராலாக டேட்டாவை கொடுக்குற ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்டகரி, டிஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோம். அதே டேட்டாவை திரும்ப எஸ்சிஓலையும் யூஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் ஒரே பேஜில் ரிப்பீட்டேட்டாவோ வராது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. சம்மரைஸ் பண்ண டெக்ஸ்ட்டை டிஃப்ரெண்ட் பேஜஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அப்ளை பண்ண முடியுது. ஸோ ஒரு சம்மரைசிங் த கண்டென்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மல்டிபிள் பிளேசஸில் அப்ளை பண்ணுறதுனால. ஸோ ஒரு டீட்டெயிலான வெப் பேஜ் ரெடி பண்ண போகிறீங்கன்னா அதோட சம்மரைஸ்டு கண்டென்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ண முடியுது. கேட்டகரி பேஜில் அப்ளை பண்ண முடியுது, இன்ட்ரோடக்ஷன் பேராகிராஃபில் அப்ளை பண்ண முடியுது, அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்சிஓவில் அப்ளை பண்ண முடியுது, டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தால் அங்கே கொடுக்க முடியுது. ஸோ வி கேன் யூஸ் இட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த டாபிக் ரொம்ப பிடிச்சது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடி டெக்ஸ்ட். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெட்டிங்கு, சப் ஹெட்டிங்கு, மேலே சம்மரைஸ்டு டாப் லெவல், அதுக்குள்ளே இருக்க பாடி டெக்ஸ்ட். இந்த இடத்துலேருந்து தான் யூசர்ஸ் மறுபடியும் ஃபர்தராக படிக்க வராங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க. கரெக்டாக? இதுக்கும் இந்த நியூஸ் லெட்டர்ஸ், அந்த காலத்து நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு ஃபார்மேட் அப்ளை பண்ணுவாங்க. ரிவர்ஸ் பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்மேட்டே நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் அதை ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். நிறையா பேர் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த ரிவர்ஸ் பிரமைடு இங்கே நான் ஆட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு இமேஜ் தெரியும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நெட்வொர்த்தி கண்டென்ட். இதுக்கு தான் இப்போ நான் வந்த இந்த வெப்சைட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஃபஸ்ட்டு சம்மரைஸு, இது எல்லாத்தையும் கதை சொன்ன எழுதியாது. அந்த கதையிலேருந்து நான் இன்னும் டீப்பாக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு இருக்கும்ல, அந்த கண்டென்ட்டை ஃபஸ்ட் லெவல் ஆஃப் பிரமிடில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு ஏன்னு இன்னொரு சின்னதாக ஒரு ரிசர்ச்சில் பார்த்தேன். அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நெட்வொர்க்கு அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவை வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது, ஏன்னா அதில் தான் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு ஏரியாவில் பாடி டெக்ஸ்ட்டை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம் நம்ம. அதில் இருக்கிற கண்டென்ட்டு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ பாடி டெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு 3 பேராகிராஃப்ஸாக கன்சிடர் பண்ணிப்போம்.
ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்வொர்த்தி. என்னடா நெட்வொர்த்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா யார், என்ன, எங்கே, எப்படி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வருவாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அந்த பேஜில் இருந்தால் போதும். அதுக்கு அடுத்த பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃபில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேக்ட்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டரான டீட்டெயில்ஸ். நம்ம பார்த்த யார், என்ன, எங்கே, அதுலேருந்து அவங்க யார், என்ன, அதுக்குள்ளே அவங்க என்னென்ன பண்ணாங்க, இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸு டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ண வேண்டியது செகண்ட் பேராகிராஃப். தேர்ட் பேராகிராஃப் வந்து இது எப்படி வரும்னா ஹை இம்பார்ட்டன்ட், லோ இம்பார்ட்டன்ட், அதை விட லோ இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா? ஸோ தேர்ட் பேராகிராஃப் வந்து சும்மா நார்மலான அதர் டீட்டெயில்ஸ், எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன் அப்போ இப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்துப்போம். ஸோ அங்கே ரைட்டர், எடிட்டர் 2 பேர் இருப்பாங்கன்னு வச்சுப்போம். இந்த ரைட்டர் எழுதி கொடுக்குறத இந்த எடிட்டர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாருன்னு வச்சுப்போம். ஸோ இந்த ரைட்டருக்கு வந்து எவ்வளோ பேஜுக்கு எவ்வளோ ஏரியாவில் நம்ம கண்டென்ட் போட போகிறாங்கன்னு சம்டைம்ஸ் தெரியாது. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்மேட் அப்ளை பண்ணுவார். டாப் லெவலில் இருக்கிறது ரொம்ப ஹை ப்ரியாரிட்டி, ரெண்டாவது வந்து ஓகேவான ப்ரியாரிட்டி, தேர்ட் ஒன் வந்து அது இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எடிட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் கண்டிப்பாக நியூஸ் பேப்பரில் கசன்னு இருக்கும் கரெக்டாக. ஸோ சம்டைம்ஸ் இடம் இல்லை அப்படின்னா கடைசி பேராகிராஃபை கட் பண்ணி விட்டுருவார். ஸோ அப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை எக்ஸ்ட்ராவா ஓவராக ஓகே லாஸ்ட்டில் தான் வச்சுருப்பாரு. சும்மா தேவையில்லாத இன்ஃபர்மேஷனாக இருக்கும், பட் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருப்பாங்கல்ல, அந்த இன்ஃபர்மேஷன் கட் பண்ணாலும் அவருக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகிறது. அவர் சொல்ல வந்த கதை இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ், அதில் இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸும் இருந்துடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் கிட்டத்தட்ட 90-95% ஆஃப் டேட்டாஸ் கவர் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிற ஒரு 5% போனால் அவர் கவலைப்பட போகிறதில்ல ரைட்டர். ஸோ அதனால அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அதே டெக்னிக்கை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். யூசர் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை படிப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கீழே படிப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவ்வளோ தூரம் படிச்சுட்டு வெளியே போயிடலாம். ஸோ இது சூப்பரான டாப்பிக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் இதையும் உள்ளே இன்க்ளூட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் இன்ஃபர்மேஷனை எப்படி ஃபார்மேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெட்டிங், சப் ஹெட்டிங் அண்ட் வந்து கீழே சம்மரைஸ்டான பேராகிராஃப். சம்மரைஸ்டான பேராகிராஃபுக்கு மேலே ஹெட்டிங்கும் சப் ஹெட்டிங்கும் 3 லெவல்ஸ்க்கு மேலே போகாதீங்க. அதுக்கு அடுத்தது இந்த சம்மரைஸான பேராகிராஃபில் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸும் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்லுங்கள். அதுக்கு கீழே இருக்கிற ப்ரீஃப் டேட்டாவில் முக்கியமான டேட்டா யார், என்ன, எப்போ, எப்படி, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுலேருந்து லிட்டிலான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க, கொஞ்சம் ரொம்ப நீடடான இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொடுங்க. இவ்வளோ தாங்க ஃபார்மேட் பண்ண வேண்டிய விஷயம். இது போயிடாதீங்க. அதுக்கு அடுத்ததுக்கு இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா புல்லட் பாயிண்ட்ஸ் அண்ட் நம்பர் லிஸ்ட்டுங்க. லிஸ்ட்டு சூப்பராக ஒர்க் ஆகும். எல்லாருமே லிஸ்ட்டு பார்ப்பாங்க. லிஸ்ட்டுங்கிறது எப்படின்னா கொஞ்சமான கம்மியான ஸ்பேஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு லைனாக இருக்கும், ஆனால் அதில் இருக்கிற அர்த்தம் எக்கச்சக்கமாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் 2 டைப் இருக்குது, புல்லட் லிஸ்ட்டு, நம்பர் லிஸ்ட்டு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இது எப்போ எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு பேசிக்காக சொல்லிடுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ புல்லட் லிஸ்ட் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டுங்க. நான் சும்மா சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக மென்ஷன் பண்ணிடுறேன், அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அன்ஆர்டர் லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா புல்லட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு ஆர்டர் வைஸ் இருக்குது, சும்மா நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா, அதுக்கு ஆர்டர் வைஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்குங்க. ஸோ இந்த புல்லட்ஸும் வந்து நம்பர்ஸ் எது யூஸ் பண்ணாலும் லிஸ்ட்டு சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொன்னேன்ல. அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வேர்டு இருக்குல்ல, அது எப்போவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கீவேர்டாக யூஸ் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற டேட்டாவை அந்த ஒரு வேர்டு சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த வேர்டை பார்த்தோன்னா அவங்க அந்த லிஸ்ட்டை படிக்கலாமா வேண்டாமான்னு பார்த்துருவாங்க. ஸோ நம்ம ஒரு லெவல்லேருந்து வேறு லெவல் இன்டெப்த் டீட்டெயில் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்டுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் இப்போ இந்த லிஸ்டிங் மெத்தடை மறந்துடாதீங்க. புல்லட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இந்த 2 யூஸ் பண்ணி நீட்டாக ப்ராப்பராக அலைன்மெண்ட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்தது ஃபைனலாக எக்ஸ்ட்ராவாக போச்சு, பக்கத்து பேஜுக்கு போங்க இல்லை வேறு பேஜுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம்ல, லிங்க்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு கலர் ப்ளஸ் அண்டர்லைன் கொடுங்க. அதுக்கப்புறம் லிங்க்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெப் பேஜுக்கு கொடுக்காம கீழேயே அண்டர்லைன் பண்ணி அந்த வேர்ட்ஸ் என்னவோ எதை கிளிக் பண்ணால் எந்த பேஜுக்கு போமோ அந்த ஹெட்டிங்கே ப்ளூ கலரில் மாற்றி அதில் அண்டர்லைன் கொடுங்க. ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே ஃபார்மேட்டிங்கான பேஜ். ஸோ இப்போ ஃபார்மேட்டிங் த இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு சூப்பரான ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ரைட்டிங் எப்படி பண்ணுறது, இப்போ அதை எப்படி ஃபார்மேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓரளவுக்கு கண்டென்ட் ஏரியாவை பேசிக்ஸாக கவர் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சது மீடியாவை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட ப்ராஜெக்டில் ஒரு ஸ்டோரி சொல்கிறது, இமேஜஸோ இல்லை வீடியோஸோ கிளிப்ஸோ கிராஃபிக்ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி கதையாக சொல்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுதான் எபிசோட் 10. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. See you soon next video. Bye bye. Take care.